ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ராகி அல்வா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. ரவை பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதில் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ராகி மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வரணும். பாருங்கள் இப்போ எப்படி நல்லா பளபளன்னு நல்லா வறுபட்டு வந்துருக்கு பாருங்கள், ரவையும் ராகி மாவும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பு தீ பார்த்திங்கன்னா நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் வாசனைக்கு 2 ஏலக்காவை இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்குங்க. பாருங்கள், இது கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிட்டு வந்துடும். நல்லா இப்போ கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் கூட ரொம்ப தேவைப்படாது. ஒரு 2 ஸ்பூன் நெய்லேயே நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். நீங்கள் மாவு எடுத்த பொறுத்து நீங்கள் நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இது கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ராகி மாவு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்கள் வாரம் ஒரு முறை குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு கேக் டின்னில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மாவு அல்வாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கரட்டி வச்சுட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான ஷேப்பில் இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.